ஸோ ஐஸ்கார்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம சீக்கிரமாகவே ட்ராவல் கிளம்புறோம்னு நினச்சோம், பிளான் போட்டிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்னைக்கு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என் கூட என் மச்சான் வரான். ஸோ எங்கள் ரிலேஷன் தான் வரான். அவனை வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் விடணுங்க. காஞ்சிபுரத்துலேருந்து அதுக்கடுத்து நம்ம அப்படியே சென்னை போக போகிறோம். ஸோ அதெல்லாம் போக போக நான் எதுக்கு நம்ம சென்னை போகிறோம், என்ன விஷயம்ட்டு எல்லாம் போக போக நான் விலாகில் சொல்கிறேன். ஸோ நம்ம இனிமேலுக்கு இந்த ஸ்ப்ளெண்டரில் தாங்க போக போகிறோம். இந்த ஸ்ப்ளெண்டர் இதுவும் நம்ம வண்டி தான். ஸோ இந்த ஸ்ப்ளெண்டரில் தாங்க நம்ம போக போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா 50 60 அவ்வளோதான் போவோம் ஸ்ப்ளெண்டரில். ஸோ நம்ம சின்ன வண்டியில் போகிறதோட இதில் போக போகிறோம். ஸோ ஸ்ப்ளெண்டர்லேயே போகலாங்க. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 265 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து சாரி நம்ம தருமபுரிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு 263 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 5:30 காமிக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இவன் தான் என் மச்சான். போலாமடா? 5 மணி நேரம். ஆமாம், என்னன்னு தெரில. 5:30 மணி போயிடலாம். ஒரு 3 மணி. ஆமாம். ஸ்குவாட் ஃபஸ்ட்டு வந்து வேலூர் வழியாக தான் போக போகிறோம். ஸோ இது வேலூருக்கு ஷார்ட்கட்டு. இன்னொரு வழியும் இருக்குங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி வழியாக போகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து வேலூர் வழியாக தாங்க போகிறோம். இதில் போனால் நம்ம கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மியாகுங்க, ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங் வந்து கம்மியாகுது. ஸோ இது நேராக வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர், அப்புறம் வேலூருக்கு போயிட்டு அப்படியே ஜாயின் ஆகும். ஸோ ஏலகிரி மலைலாம் வருங்க, நல்லாயிருக்கும். க்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால க்ளவுஸ் போடலைங்க. ஸோ நம்ம முன்னாடி போயிட்டு போட்டுக்கலாம். ஸோ ஹெல்மெட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக நம்ம கிளம்பிட்டோம். ஹெல்மெட்டை இப்போலாம் போடாமல் எங்கேயுமே போகிறது இல்லைங்க, பாருங்க. ஸோ நம்ம வத்தல் மலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெரியும், வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விளாகிங் பண்ணும்போது கொஞ்சம் புதுசாக அப்படியே மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து மோட்டோ விளாக் பண்ணுற மாதிரியே இருக்குங்க, ஒரு ஃபீல் தருது. அந்த மாதிரி ரொம்ப நாளாச்சுங்க மோட்டோ விளாக் பண்ணி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வெறித்தனமாக வேறு லெவலில் பண்ணுறோம். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ரிப்பு இப்போ 2வது ட்ரிப்பு இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்லேருந்து தருமபுரி வந்து ஒரு ரெக்கார்ட் ஒன்று பண்ணோம் மினி பைக்கை வச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம சென்னை போக போகிறோம். சென்னை எதுக்கு போக போகிறோன்றதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போயிட்டு அப்புறம் சொல்கிறேங்க. நம்ம தருமபுரிலேருந்து கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் வந்திருப்போம். ஸோ பாரத் பெட்ரோல் பங்க் முன்னாடி இருக்குது. ஸோ நம்ம பெட்ரோல் போட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். காற்று வேறு லெவல் அடிக்குதுங்க, இன்றைக்கி செம்ம கிளைமேட்டாக இருக்குது. பெட்ரோல் பங்க்கில் ஃப்ரீயாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அட்வைஸுங்க, நிறைய பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மிஸ்ஸிங்னு கேள்விப்படுறேன். பாரத்தில் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது, அதனால பாரத்தை வந்துடுறோம். ப்ரோ 500. ஆ ஸ்கோடா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். ஸோ பெட்ரோல் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 102 ரூபா 19 பைசாங்க. ஸோ 500 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 4 லிட்ரு 890 மில்லிங்க. மில்லின்றதோட எம்எல், சாரிங்க மாற்றி சொல்லிட்டேன். இந்த மில்லிக்கு எம்எல்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுற்றி இயற்கையான காட்சி வர ஏரியாவை இன்னும் தாண்டவே இல்லை. ஸோ இன்னுமே NH வரல. திருப்பத்தூர் மாவட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாவ், சூப்பருங்க. வேலூருக்கு இன்னும் 108 கிலோமீட்டர், சென்னை 142, திருப்பத்தூர் 18 கிலோமீட்டருங்க. திருப்பத்தூர்லேருந்து தாங்க NH இன்னும் பெரியும். அப்போ அந்த NH வழியாக தாங்க நம்ம போக போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 18 கிலோமீட்டருங்க, அதுக்கடுத்து NH வந்துடும். ஸோ NH ஜாயின் ஆகிட்டுங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸ்குவாட் என்னன்னு தெரில, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் வெயில் நல்லா அடிச்சுட்டு காத்தடிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மூடிடுச்சுங்க.
உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில கேமராவில். ஸோ நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே இதுலக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி தாங்க அது. ஆனால் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் போயிடலாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டனால ஆஃப் கோடுக்கு மேலே இருக்குது. இன்னும் வாணியம்பாடிக்கு 64 கிலோமீட்டர் இருக்குங்க. வாணியம்பாடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலூருங்க. அப்படியே 64 அப்படியே 150 கிலோமீட்டர் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கோம். நம்ம NH ஏறுற வரைக்குமே இதே மாதிரி தாங்க. லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புளியா மரமாக வருதுங்க. இப்படி தான் இருக்கும் அங்கே நம்ம ஊரை சுற்றி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரூருக்கு போகிற வழியில் இந்த புளியா மரத்தை பூரா எடுத்துட்டாங்க. அதுக்கு NH மாற்றிட்டாங்க. ஸோ அதாவது 4 வழிச்சாலையாக போட்டாங்க. போகிறது 2 ரோடு, வர்றது 2 ரோடு, அந்த மாதிரி போட்டாங்க. மொத்தம் 4 வழிச்சாலை. எவ்வளோ அருமையாக இருந்த கிளைமேட்டு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம். மழை வந்துருமோன்னு ஒரு பயங்க. மழை வந்துச்சுன்னா டைமிங் ஆயிரும். ஆல்ரெடி இப்பயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறது ஸ்ப்ளெண்டரு. ஸோ 40-50 அவ்வளோதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருட்டு கட்டிக்கிச்சுன்னா ரொம்ப சிக்கலுங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் போகலாம். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா தெரியும், மலை போகிற வழி அங்கே தெரியுது நல்லாவே. ஸோ கேமராவிலும் தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், இப்போ தாங்க பார்க்கும்போது மழை வந்து அப்படியே பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ மழை பெய்யறதுனால ஃபால்ஸு இங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், இந்த பஸ் வருது. பஸ் வருது. மரம் பாரு எவ்வளோ பெருசு தெரியுது. அந்த பெருசாக தெரியுதுல்ல, அந்த மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேனும் அப்படி பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக மலர்ந்தேனா இருக்கும். எவ்வளோ அங்கே பேர் டவர் கம்பெல்லாம் தெரியுது. ஒன்றும் இல்லை, இது மேலெல்லாம் நிறைய பஸ்ஸு போயிட்டு நிறைய பஸ்ஸு போதுரா. ரோடு நல்லா பெருசாகவே இருக்கும், டபுள் ரோடு. இது ஃபுல் டெவலப்மெண்ட்டு. அதுக்கெலாம் நிறைய காசு வேணும் இருந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கெலாம். என்ஜாய் பண்ணோம். எஸ், ஸ்ப்ளெண்டர் கொஞ்சம் ரெடி பண்ணுண்டா, இல்லைன்னா மலை மேலே ஏறுறதுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டப்படும். ஆமாம், 3வது ஸ்குவாடு. நம்ம ஸ்ப்ளெண்டரில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, தேர்டு கியர் மட்டும் விழாதுங்க. 4th கியர் விழும். தேர்டு கியர் விழுந்தாலும் அது ஸ்லிப் ஆகிட்டே இருக்குங்க. அந்த பல்லு இருக்குது இல்லைங்களா, தேர்டு கியரோட பல்லு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தேஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ மூவ் ஆகாதுங்க. படக் 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 அப்படி அடிச்சுக்கும். அதனால் 3வது கியர் போட்டு நான் இந்த ஸ்ப்ளெண்டரை ஓட்டுறதில்ல. ஒன்லி 1st கியர், 2nd கியர், அப்புறம் 4th கியர், அவ்வளோதாங்க. தேர்டு கியருக்கு வர்றதே இல்லை. இதில் தேர்டு கியர் போனதுனால வேறு எதுனா வண்டி எடுத்தோன்னா அதே பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு கியரை வந்து போடுறதே இல்லைங்க. மறந்து போயிடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. ஸோ இன்னும் எங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுக்கணுங்க. பைக் எடுத்ததுலேருந்து இன்னும் நம்ம ஒரு சின்ன பிரேக் கூட எடுக்கல. ஸோ எதுக்குமே நிப்பாட்டலைங்க. கொஞ்சம் நம்ம நிறைய மரம் இருக்கிறதால பார்த்து நம்ம நிப்பாட்டி சாப்பிட்லாங்க. மாப்பிள்ளை வேறு பசிக்குதுன்றா. மேப்பாரு ஜஸ்ட் மிஸ் நேரம் ஃபோனு கீழே விழுந்து போயிடுக்கான். அப்புறம் 34,000 கோவிந்தாதான். ஆட்டோண்ணா என்னண்ணா நீ பாட்டும் அப்படியே வந்துட்ட. இண்டிகேட்டர் போட்ட. ஆமாம், திருப்பத்தூர் நேராக இதுல அதான் ஏலகிரி மலை. ஆமாம் ஆமாம், நேராக இது பார்த்தியா ஏலகிரி மலை. நம்ம ஏற்காடு வத்தல் மலை மாதிரி அது மேலேயும் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி மரம் தேன் போகிற வழி. இதில் மரம் நல்ல பெரிய மரமாக இருக்கும். ஏற்காட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி பெரிய மரமாக இருக்கும். ஆனால் வந்து நிறைய தேன் இருக்கும். ஒரு டைம் எங்கள் பாட்டி கூட்டின்னு போயிருக்கு.
அந்த ஃபஸ்ட் டைம் போந்தாரு சரி, என்ன அந்த ஒரு டைம் போந்தா ஏலகிரி மலை. நான் உன்னியாட்டம் இருக்கும்போதுடா, உன்னியாட்டம் இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து அங்கே மேலே இருக்கும். பட் யாருன்னா கேட்டால் லிஃப்ட்டு போலீஸ் யாருன்னா பிடிச்சாங்கன்னு வச்சுக்க, லிஃப்ட் கேட்டு வந்தோம் சார் நான் அப்படின்னு. இல்லைன்னா ஹெல்மெட்டுக்கு உனக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க. ஓகேவா? பிடிச்சாங்கண்ணா கேட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு இருந்தாரு, லிஃப்ட் கேட்டேன் கொடுத்தாரு. நான் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கேன், நான் சென்னை போகிறேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? நான் வந்து காஞ்சிபுரம் வரைக்க போகிறேன் சார் அப்படின்னு. அவ்வளோதான். உனக்கு ஹெல்மெட் இருந்தா தூக்கி போட்டுன்னு வந்துட்டுக்கலாம். எங்கே ஹெல்மெட்டே இல்லை. பிடிச்சா சொல்கிறேன், இல்லைன்னா 1000 ரூபாய் கட்டணும். 1000 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது? இருக்கிற காசை பூரா இங்கேயே செலவு பண்ணிட்டீங்கன்னா 3 நாள் நம்ம என்ன பண்ணுறது? சாப்பிட்டு நம்ம இப்படியே ஏறிடலாம். மறுபடியும் இந்த இடத்துல அருமையாகுதே, உக்காந்து நல்லா சாப்பிட்லாம். அம்மா வண்டிக்கு சேஃப்டி, வண்டி மேலே ஏறுது, நமக்கு உட்காரத்துக்கு இடங்குது. அது இன்னும் இந்த பக்கம் உட்காரு, நீ ஏன் அந்த பக்கம் பார்க்குற? வேற வழி இல்லையே. அங்கே ஒருத்த மாதிரி எப்படி பாதியில படுத்துன்னு வண்டி மேலே கால் போட்டுனே எப்படி ஜாலியாக இருக்கிறாரு. டயர்லாம் நல்லா தாங்குது. டயரு தேயாமல் கூட இருக்குமா? இன்ஜின் இங்கே வச்சு பாரு கையை. ஐயா ஆமாம், எல்லாம் ஃபுட் ஏறிங்க. கிட்டத்தட்ட எப்படி 100 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்போம்ல. மிச்சமாக வந்திருப்போம். 2 டைம் வேறு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், அது ஒரு சம்பவம் ஆச்சு. அவ்வளோதாங்க, ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 1/2 hour பக்கம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இங்கே நீண்டு பறந்துட்டாங்க. வெளியிறாம வேறு தூங்கி இறந்து. ஓகேங்க, இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். ஃபோனை எதில் போடுறியா? ஃபோனு பார்க்கலாம், நல்லா இருக்கியா? போடு, இதே கண்டென்ட் ஆக்கிடுறா. இப்போ நீ தானே ஃபோன் போடுறேண்ணே. காமெடி மேன், காமெடி மட்டும் தான் வந்தான். சரி எடுத்துக்கோ. போட்டு போட்டு கூட உன்னை போட்டு போட்டு சாப்பிடு. ஃபஸ்ட்டு கொட்டையாக தின்னுரு, அதுக்கேற்ற மீது எல்லாம். மறுபடியும் சர்வீஸ் ரோட்லேயே போயிடலாம். வண்டி வந்துனே இருக்குது. போட்டாச்சு. பஸ்ஸுக்கு தூரம் போகுது நினச்சேன்டா. என்னடா வர வேகத்தை பார்த்தா பயமாகவே இருக்குது. இந்த தனியார் பஸ்ஸு பார்த்தா கூட எனக்கு பயம் வர்றதில்ல. இது ஆம்பூர். ஆமாம், ஆம்பூர் பிரியாணி பயங்கரமாக இருக்கும். சரி வா, நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்லாம். நம்ம நிறைய சம்பாதிக்கிறப்ப விதவிதமாக போகிற இடம்லாம் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் நிறைய திங்ஸு தான்டா. இப்போ அடுத்து இன்னொரு வண்டி வாங்கலான்னு நினைக்கிறேன். என்ன வண்டி எடுக்கலாம் நீயே சொல்லு. சரி, R15 தான் பார்க்குறேன், எடுக்கிறேன். ஃபைனாக வந்துடலாம். எங்கேயா போச்சு. ரைட்டு, ஸ்கோர் நம்ம NH பக்கம் வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து ஒரு டர்ன் எடுத்தங்கன்னா NHங்க. கபோடுக்குது. ஆல்ரெடி நம்ம போட்டுங்க இந்த மிரர் கிளாஸ் வேறு கருப்பு. இதில் என்ன கருப்பாக தெரிஞ்சுன்னா எங்கேருந்து தெரிய போகுது. அண்ணா இருண்ணா, நான் போயிடுறேன். யார் பாது என்ன மாரி முடிவு விட்டுக்கிறாரு. சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம். எப்படா எப்போ மச்சி மச்சி மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம். பாண்டா இப்போலாம் காப்பி ரைட்டாண்டாப்பா, பாடக்கூடாது.
அப்படியே இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக மலை பக்கம் அப்படியே ரயில் ரோடு அப்படியே செம்மையாக இருக்குங்க. வாவ், ஆம்பூரில் தாங்க இந்த மாதிரி இருக்குது ரயில் ரோடு அப்படியே அவ்வளோக்கா இருக்குது. பக்கம் மலை. மகாராஷ்டிராவில் தாங்க இந்த மாதிரி மலையை பார்த்தேன். நான் ஒரு டைம் போயிட்டு வந்தேன் மகாராஷ்டிராவுக்கு. ஸோ ரீசெண்டாக தான். ஸோ 1.5 மந்த்துக்கு அந்த சம்திங் தாங்க. அப்போ நான் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இந்த ரோடு இப்படி போகுதுனாங்க அப்படியே மறுபடியும் ஏறி இறங்குது. மலை மேலேயே தாங்க ஃபுல்லாக. மலை ஏறுறது மறுபடியும் லைட்டாக இறங்குறது, மறுபடியும் மலை ஏறுறது, இந்த மாதிரியே இருந்துச்சு. ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலை மேலேயே வரும். அப்படியே வளைஞ்சு தண்டவாளம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதெல்லாம் மலை வரும்போது செம்மையாக இருக்குங்க. அது இதுக்கு இருக்கிறதுலே ஹைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரயில் தண்டவாளம் தாங்க அதிகமாக வரும், ஹைட்டில் வரும். ஸோ அது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். டனல் ரோடுலாம் சூப்பராக இருக்குங்க அங்கே. டனல் ரோடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டவாளம், ட்ரெயின் வர்றதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம ஆம்பூர் வந்துட்டோம். ஸோ ஆம்பூர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஆம்பூர் பிரியாணினாவே ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க, வேறு லெவலில். நான் ஒரு 2 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஸ்டார் பிரியாணியில் போய் சாப்பிட்டப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. என்னென்னா எல்லா ஹோட்டலோட அதில் கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. மற்ற ஹோட்டலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஆனால் ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலைங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிட்டோம் இல்லைங்களா, சேம் அதே பிரியாணி, ஆனால் என்ன கலர் போடாத மாதிரி அப்படி இருந்துச்சுங்க. ஆனால் பாலம் பார்த்தியா எவ்வளோ பெருசு இருக்குது. இதுலேயே ஒருவேளை அதாவது அந்த ஹைவேரோட அப்படியே மேலே விட்றாங்கன்னு நினைக்கிறேன். மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சி. நல்லா இருக்குடா. சைக்கிளில் சைக்கிள்லேயே அந்த இந்த இன்ஜின் எடுத்து ஸ்பிட் பண்ணிட்டுக்கிறாருடா. நல்லா இருக்குடா. நானும் அந்த மாதிரி பண்ணியிருந்தா எனக்கும் நல்லா இருந்திருக்கல. சைக்கிளில் பண்ணியிருக்கலாம், ஈஸியாக இழுத்துட்டு போயிருக்கோம். வெயிட் இல்லாதனால மைலேஜ் நல்லா வந்திருக்கும். வண்டி வெயிட் இல்லாதனால பெட்ரோல் வேலை வச்சுனாலையும் ஓட்டிக்கலாம்ல. பெடல் போட்டு எப்படி போட்டிருக்காருன்னு தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த ரோடையும் விரிவாக்கம் பண்ணுவாங்களாட்டுக்குது. ரோடு மேலே இந்த மரத்தை பூரா வெட்டி கொடுக்குறாங்க. ஒரே மரம் இல்லாமல் இப்படியே வெட்டிகிட்டே இருந்தால் என்னது தெரியல. எவ்வளோ மரத்தை வெட்டியிருக்காங்க. அந்த மரத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி தள்ளி ரோடு போட்டால் கூட பரவாயில்லைங்க. இன்னும் ஒரே க்ரௌடாக இருக்குது மச்சி. அங்கே வேறு ஒரே க்ரௌடு. ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் சோறு போடுவாங்க போலாமா? அங்கே தான் போடலடா, நைட்டுக்கு தானே அங்கே போடுவேன். இப்போ அந்த விசேஷம்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தானே சோறு போடுவாங்க. எல்லாம் விசேஷம் பார்க்கலாமா? அப்புறம் அங்கே போய் சேர மாட்டேங்க, நைட் ஆகி போயிடும். இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரைடு ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு தோலுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் பார்க்க சம்திங் வந்திருக்கோம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு தோடு ரைடு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு தோல் வெற்றிகரமாக கடக்கிறதுக்கும் இந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு கற்றுக்கப்பட்டார். சம்மந்தமே இல்லாமல் நடத்தினா நம்ம தான் கற்றுக்கணும். ஆனால் அவர் கட்டினார். ஸ்குவாடு. ஐயோ மழை வேறு வருதுங்க. இங்கே பாருங்களேன்,
நிறைய மழை தூத்தல் போடுது. எங்கன்னா நிக்கலாம், பேக் நனைஞ்சு போச்சுன்னா துணியெல்லாம் நனைஞ்சு போய் போயிடும். ஓய் தாத்தா தாத்தா பார்த்தியா ரவுஸ் எப்படி ஆப்போசிட்ல வந்துட்டு ஏய் போயிட்டுறாரு தாத்தா அப்படியே. நம்ம எலக்ட்ரிக் கேஜெட்லாம் நிறைய வச்சுக்கிறோங்க, அதெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயி போயிருங்க. ஆ மண் வாசனை பயங்கரமா இருதுன்றியா? முன்னாடி ஒரு வேளை மழை பெய்யுமோ அப்படிதான் நினைக்கிறேன். அது அந்தாட்ட ரோடு வேலை செய்யறாங்கல்ல. ஏய் என்னடா திடீர்னு போயிட்டே இருக்காங்க. லிஃப்ட் காமிச்சாங்களா இல்லை எதுக்கு நிப்பாட்டினாங்கன்னே தெரியல. கை காமிச்சாங்க தானா? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. வேலூர் வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 3 கிலோமீட்டருங்க வேலூர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாங்க நெக்ஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டா ஆகும் நினைக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் மழை வராமல் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இடத்துக்கு போய் சேர்ந்துடலாங்க. பட்டா இந்த மாதிரி தான் நம்ம பெங்களூர் ஒரு டைம் வாடகை போயிட்டு வரும்போது லாரி போயிட்டே இருந்துச்சு நுரம்போட. என்னாச்சுக்கா நல்லாவே ரோட்டில் போயிட்டு இருந்துச்சுடா. ஃபஸ்ட்டு ஒரு டயர் வெடிஞ்சிச்சு, இன்னொரு டயரும் அடுத்த செகண்டே இன்னொரு டயர் வெடிச்சு போச்சு. வெயிட்டு தாங்காமல் பட்டு பட்டுன்னு வெடிஞ்சு ரிம்முலேயே சுற்றுது நடு ரோட்லேயே. 2 டயருமே அப்படியே பீஸாக தூளாக போயிடுச்சு. அதான் டயரு வெடிஞ்சதுமே ரிம்மு எல்லாம் வெட்டி பிடிச்சி டயரை பூரா 2 டயருமே போயிடுச்சு. 2 டயரு போய் அப்படியே சுற்றின்னு ரிம்மிலே ஓடுது. ரிம்மிலே ஓரம் கட்டி அப்படியே ஓரம் கட்டினாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு போய். காஞ்சிபுரம் வந்தாவே நெல் தப்பா பேப்பச்சு சுற்றி வெறும் நெல். சென்னை எதுக்கு போகிறோன்னா இப்போதைக்கு வீடியோ பண்ணல. அது எதுக்கு போகணும்னா நம்ம சென்னையை கொஞ்சம் சுற்றி பார்க்குற ஆண்டு போகலான்னு சென்னையை நம்ம சுற்றி பார்த்ததில்ல. ஒரு 3 டைம்ஸ் அப்போ வந்திருக்கேன், ட்ரைவிங்காக வந்திருக்கேன். ஸோ சுற்றி பார்த்ததில்ல. இந்த டைம் சுற்றி பார்க்க போகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் வீடு, அப்புறம் டிகெட்டு அஜித்